வணக்கம். சமீபத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் தலைமை நீதிபதியாக நீதிபதி KR ஸ்ரீராம் அவர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டார். பம்பாய் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக பணியாற்றிய KR ஸ்ரீராம் நீதிபதி அவர்கள் சமீபத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அவருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிய ஷமீம் அகமது என்ற நீதிபதியும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை 67ஆக உயர்ந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் அளவு 75. இதில் 67 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. காலி பணியிடங்களாக 8 உள்ளது. இதே மாதிரியாக இந்தியா முழுவதும் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன, அதில் உள்ள நீதிபதிகளை யார் நியமிக்கிறார்கள், இது என்ன மாதிரியான வரைமுறை பின்பற்றப்படுகிறதுன்னு பார்த்தா, இந்திய அரசியலமைப்பில் 6வது பகுதி 6th பார்ட்டில் இந்தியன் ஹைகோர்ட்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா 214 ஆர்டிக்கிள் 214லேருந்து 236 வரைக்கும் இந்தியன் ஹைகோர்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 214 ஆர்டிக்கிள் 214 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனியாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று ஆர்டிக்கிள் 214 சொல்லப்படுகின்றது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்று ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துக்கு என்று தனியாக இந்த உயர்நீதிமன்றங்கள் ஹைகோர்ட் இருக்க வேண்டும் என்று ஆர்டிக்கிள் 214 கூறுகின்றது. அதே ஆர்டிக்கிள் 231 இது விதிவிலக்காக காமன் கோர்ட் அமைக்க அனுமதி வழங்குகிறது. அதாவது 2 மாநிலங்களோ அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைக்க ஆர்டிக்கிள் 231 அனுமதி வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருந்தாலும் கூட தற்போது இந்தியாவை பொறுத்தவரை எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளது என்றால் 25 ஹைகோர்ட் இந்தியாவில் மொத்தமாக உள்ளது. ஆக இதில் இந்த 25 உயர்நீதிமன்றங்களில் 6 உயர்நீதிமன்றங்கள் 2 மாநிலங்கள் அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றங்களாக காமன் ஹைகோர்ட்டாக உள்ளது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் ஜூரிஸ்டிக்ஷன் ஏரியா நீதி எல்லையா எது வருதுன்னு கேட்டால் மெட்ராஸ் மாநிலத்தின் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் நீதி எல்லைக்குள்ள தமிழ்நாடு மாநிலமும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமும் வருகிறது. இதே மாதிரி பம்பாய் ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிரா மாநிலமும் அதுக்குள்ளே கோவா மாநிலமும் அது மட்டும் இல்லாமல் தாத்ரா நாகர் ஹவேலி அண்டு டாமன் அண்ட் டையூ என்ற யூனியன் பிரதேசமும் பம்பாய் ஹைகோர்ட்டின் நீதி எல்லைக்குள் வருகிறது. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கட்டா ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹைகோர்ட்டின் நீதி எல்லைக்குள்ள மேற்கு வங்க மாநிலமும் அந்தமான் நிக்கோபர் என்ற யூனியன் பிரதேசமும் வருகின்றது. அதே மாதிரி பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட் எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப் மாநிலமும் ஹரியானா மாநிலமும் மற்றும் சண்டிகர் என்ற யூனியன் பிரதேசமும் இந்த எல்லைக்குள் வருகின்றது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற யூனியன் பிரதேசமும் லடாக் என்ற யூனியன் பிரதேசமும் வருகின்றது. இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள 25 உயர்நீதிமன்றங்களில் 6 உயர்நீதிமன்றங்கள் 2 மாநிலங்கள் அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நீதி எல்லையை கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த உயர்நீதிமன்றங்களில் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 75 நீதிபதிகள் இருக்கலாம். இந்த எண்ணிக்கையை யார் முடிவு பண்ணுறாங்க? ஆர்டிக்கிள் 216 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 216 அடிப்படையில் இந்திய உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அவர்கள், நம்முடைய குடியரசுத் தலைவர்கள் தான் அந்த எண்ணிக்கையை தேவைக்கேற்ப அவ்வப்போது நியமிக்கிறார். ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் முதல்ல தோற்றுவிக்கப்படும் போது 3 நீதிபதிகள் இருந்தாங்க. தற்போது மொத்தம் 34 நீதிபதிகள் இருக்காங்க. அதாவது ஒரு CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் 33 நீதிபதிகள் என தற்போது இந்திய உச்சநீதிமன்றத்தில் 34 நீதிபதிகள் உள்ளன. தற்போது உச்சநீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக YD சந்திரசூட் அவர்கள் பதவி வகிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த உயர்நீதிமன்றங்களோட நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்னன்னு கேட்டால் 62 வயது. உயர்நீதிமன்றங்களின் உயர்நீதிமன்றங்களில் இருக்கிற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது முன்பு 60ஆக இருந்தது. அது 1963ஆம் ஆண்டு 15வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 15வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதானது 65ஆக
உள்ளது. இந்தியாவில் இந்த உயர்நீதிமன்றங்கள் எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, இந்திய உயர்நீதிமன்ற சட்டம், அதாவது இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861 1861 இந்தியன் ஹைகோர்ட் ஆக்டை பேஸ் பண்ணி 1862ஆம் ஆண்டு இந்தியாவில் 3 உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. ஒன்று பம்பாய் ஹைகோர்ட், இன்னொன்று கல்கட்டா ஹைகோர்ட், மூன்றாவது மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த 3 உயர்நீதிமன்றங்களும் 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தை பின்பற்றி 1862 அமைக்கப்பட்டது. 1866 யூபி, தற்போதுள்ள யூபியில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. மற்றும் இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது யார் என்ற கேள்வினா நம்ம நேரடியாக குடியரசுத் தலைவர்னு சொல்லலாம். அதற்கு பரிந்துரை செய்யும் அமைப்பு எதுன்னு கேட்டால் கொலிஜியம் அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லுவாங்க. இந்த கொலிஜியம் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு 5 நீதிபதிகள், மூத்த நீதிபதிகளை கொண்ட ஒரு கொலிஜியம் அமைப்பு. இதில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைமையில் அதுக்கு கீழே ஒரு 4 நீதிபதிகள் இருப்பாங்க. இந்த 5 நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் அமைப்பு சார்பாக தான் சுப்ரீம் கோர்ட்டில் மற்ற நீதிபதிகள் நியமனம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் நியமனம் இந்தியா முழுவதும் இந்த அமைப்பு தான் பரிந்துரை செய்கிறது. இந்த பரிந்துரை ஏற்றுதான் குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். இந்த நீதிபதிகள் நியமனத்தை பரிந்துரை செய்யும் இந்த கொலிஜியம் அமைப்பிற்கு மாற்றாகத்தான் 2014ஆம் ஆண்டு 99வது சட்ட திருத்தம் 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி NJAC நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் என்ற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது இந்த கொலிஜியம் அமைப்பு தான் இந்தியா முழுக்கும் நீதிபதிகள் நியமனத்தை பரிந்துரை செய்கிறது. இந்த கொலிஜியம் அமைப்பில் இருக்கும் 5 நபர்களுமே நீதிபதிகள், மூத்த நீதிபதிகளாக உள்ளனர். இதற்கு மாற்றாக நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ற ஒரு அமைப்பு வரும். இனிமேல் கொலிஜியம் பரிந்துரை செய்யப்படாது. இந்த NJAC என்ற அமைப்பு தான் பரிந்துரை செய்யும். இந்த NJAC அமைப்பில் CJI உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் 2 மூத்த நீதிபதிகள் மற்றும் மத்திய சட்ட அமைச்சர் மற்றும் 2 எமினன்ட் பர்சன். அந்த 2 எமினன்ட் பர்சன் யாருன்னா அந்த 2 சட்ட வல்லுநர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதை யார் நியமிப்பாங்கன்னா அதற்கு ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியில பிரைம் மினிஸ்டர், CJI, லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர். ஸோ இந்த அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் 2 நபர்கள். இந்த ஒரு அமைப்பு தான் NJAC நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். இந்த அமைப்பு தான் 99வது சட்டத்திருத்தத்தின்படி 2014 கொலிஜியத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் 2015ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் ஆனது இந்த NJAC நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை ரத்து செய்து விட்டது. பிறகு பழையபடியாக கொலிஜியம் அமைப்பே இந்த நீதிபதிகள் நியமனத்தை பரிந்துரை அமைப்பாக இருந்து வருகின்றது. நன்றி.